ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம நண்டு மசாலா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நண்டு எடுத்திருக்கேன், 3 நண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூனுக்கு மேலே கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு, நான் வந்து ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த 2 இஞ்சி, நான் எவ்வளோ எடுத்திருக்கேனோ அந்த அளவு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் குட்டி குட்டியாக ஷாலட்ஸ் எடுத்திருக்கேன், அதை சின்ன பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை வந்து ஒரு ஹாஃப் கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த அளவு எடுத்துக்கிட்டா போதும். அப்புறம் கிராம்பு வந்து 3, அப்புறம் கல்பாசி கொஞ்சோண்டு. தேங்காய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு, லைக் 1 டீஸ்பூன். இல்லைன்னு நீங்கள் தேங்காயை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் நல்லா பேஸ்ட்டாக. இப்போ ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த காஞ்ச மிளகா, ஜீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு, மிளகு கொஞ்சம், சோம்பு, அதுக்கப்புறமா இந்த பட்டை, கிராம்பு, கல்பாசி, இது 3 நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நம்ம வறுத்துக்கணும். தேங்காய் வந்து இதோடு நீங்கள் வறுக்கணும்னு தேவையில்ல. தேங்காய் வந்து நம்ம இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சிடணும் இந்த பேஸ்ட்டை. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இது 3த்தையும் வந்து நம்ம தாளிக்கணும். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இதில். அப்புறம் மஞ்சத்தூள், இதை போட்டு நல்லா இப்போ வதக்கணும். இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணணும். நம்ம
10 minutes ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் அது எவ்வளோ தூரத்துக்கு ஆயிருக்கு, குக் ஆயிருக்குன்னு. இன்னும் கிரேவியாக இருக்குது. அது நல்லா வேகணும் நண்டு. ஸோ ஒரு 10 minutesக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கிண்டிகிட்ருக்கணும். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி கிரேவியாக வேணும், இந்த மாதிரி குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் நண்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு நல்லா அப்படியே பெரட்டினாப்பில் வேணும் அப்படின்னா, மசாலா இல்லாமல் இந்த மாதிரி குழம்பா இல்லாமல் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் விட்டு அதை குக் பண்ணணும். ஸோ திருப்பியும் நான் இதை ஒரு தடவை குக் பண்ண போகிறேன். திருப்பி மூடி போட்டு திருப்பி இப்போ இது ஒரு 10 minutes நான் மூடி போட்டு குக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம் அது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா. இப்போ பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயில் மேலே நல்லா வதங்கியிருக்கு இந்த மசாலா. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.